Watch Wiggle Water Kids TV. Watch and enjoy. ஒரு மலை நாட்டில் ஒரு அழகான ராணி வாழ்ந்து வந்தாள். ஒரு நாள் குளிர்காலத்தில் பனித்துளிகள் விழும்பொழுது அவள் ஜன்னலின் பக்கம் ஊசிக்கொண்டு புடவை நெய்து கொண்டிருந்தாள். அப்போது அவள் விரலிலிருந்து ஒரு சொட்டு இரத்தம் துணியில் விழுந்தது. அவள் நினைத்தாள், எனக்கு பனி போல் வெண்மையான தோல், இரத்தம் போல் சிவப்பான உதடு, கருங்காகம் போல் கருநிற கூந்தல் கொண்ட ஒரு பெண் குழந்தை பிறக்க வேண்டும். சில மாதங்களில் அவளுக்கு அப்படியே ஒரு குழந்தை பிறந்தாள். அவளுக்கு பெயர் வைத்தார்கள் ஸ்னோ ஒயிட். ஆண்டுகள் கடந்தபோது ஸ்னோ ஒயிட் அழகாக வளர்ந்தாள். அவளது தாய் மறைந்த பிறகு ஒரு புதிய ராணி அந்த நாட்டிற்கு வந்தாள். அவளுக்கு ஒரு மந்திர கண்ணாடி இருந்தது. அவள் தினமும் அதை கேட்பாள். கண்ணாடி கண்ணாடி, இவ்வுலகில் அழகி யார்? அந்த கண்ணாடி எப்போதும் சொல்வது, நீயே என் ராணி. ஆனால் ஒரு நாள் அது சொன்னது, ஸ்னோ ஒயிட் தான் இப்போது உலகில் மிக அழகி. அதை கேட்ட ராணி மிகுந்த கோபம் கொண்டாள். அவள் ஒரு வேட்டைக்காரனை அழைத்து ஸ்னோ ஒயிட்டை வனத்தில் அழைத்து சென்று கொல்ல சொன்னாள். ஆனால் வேட்டைக்காரனுக்கு அவளை கொல்ல மனம் வரவில்லை. அவன் அவளை அனுப்பிவிட்டான். தப்பி ஓடு என்று கூறி. ஸ்னோ ஒயிட் பயந்து வனத்தின் வழியாக ஓடிய போது அவளுக்கு ஒரு சிறிய குடிசை கண்ணில் தெரிந்தது. அந்த குடிசையில் 7 சிறிய மனிதர்கள் வாழ்ந்தனர். அவர்கள் தங்கச் சுரங்க தொழிலாளர்கள். அவர்கள் ஸ்னோ ஒயிட்டை பார்த்து ஆச்சரியப்பட்டனர். அவள் தன்னுடைய கதையை சொன்னாள். அவர்கள் அவளை காப்பாற்ற முடிவு செய்தனர். அவள் அவர்களுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்தாள். வீடு சுத்தம் செய்தாள், உணவு சமைத்தாள், பாடல்கள் பாடினாள் என சந்தோஷமாக வாழ்ந்து வந்தாள். ஒரு நாள் மீண்டும் அந்த ராணி கண்ணாடியிடம் கேட்டாள். அது சொன்னது, ஸ்னோ ஒயிட் தான் இப்போதும் அழகி. அவள் கோபத்தில் வயதான பெண்ணாக வேடமிட்டு ஒரு விஷ ஆப்பிளை எடுத்துக்கொண்டு ஸ்னோ ஒயிட்டின் குடிசைக்கு சென்றாள். மகளே, இங்கே ஒரு சுவையான ஆப்பிள், சாப்பிடு என்றாள். ஸ்னோ ஒயிட் ஒரு கடி கழித்ததும் உடனே விழுந்து மயங்கினாள். 7 குட்டி மனிதர்கள் அவளை அழுகியுடன் பார்த்தவாறு இருந்தனர். அப்போது அந்த வழியால் ஒரு இளவரசன் வந்தான். அவன் ஸ்னோ ஒயிட்டை பார்த்தவுடனே அவளின் அழகில் மயங்கினான். அவளுக்கு முத்தமிட்டான். அப்போது மந்திரம் உடைந்தது. ஸ்னோ ஒயிட் விழித்தாள். இளவரசன் அவளை தனது அரண்மனைக்கு அழைத்து சென்றான். அவர்கள் திருமணம் செய்து கொண்டு அன்பாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்ந்தனர். பொறாமை கொண்ட ராணி தன் தீய செயல் காரணமாக தண்டனை பெற்றாள். நன்மை வெற்றி பெற்றது, தீமை தோற்றது.